உறவுகளுக்கு அன்பான வணக்கம். கிழக்கு மாகாண பண்பாட்டல்வர்கள் திணைக்களத்தினுடைய இலக்கிய விருது விழா 2025 மிகச் சிறப்பான முறையில் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்றிருந்தது. திருகோணமலை மண்ணிலே அம்பாறை மாவட்டத்திலிருந்து விருது பெறுவதற்காக செல்லக்கூடிய அத்தனை கலைஞர்களையும் ஒன்றாக இணைத்து அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை கிழக்கு மாகாண பண்பாட்டல்வர்கள் திணைக்களம் நடத்தியிருந்தது. அம்பாறை மாவட்ட கலாசார உத்தியோகத்தர் ஜனாப் AL தௌஃபிக் அவர்கள் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். எனவே அக்கரைப்பற்றிலிருந்து காலை 4 மணிக்கு பேருந்து புறப்பட்டிருந்தது. வருகிற போது மிக சந்தோஷமாகவே வந்தோம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் மாவட்ட கலாசார உத்தியோகத்தர் எல்லோரும் இந்த நிகழ்வு பற்றிய கருத்துக்களை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். மிக முக்கியமாக அவருடைய கருத்துப்படி கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் நிறைய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கிறது. கலைஞர்களுக்கான ஒன்று கூடல் இருக்கிறது. அதிலே கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட கலைஞர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எனவே இங்கு இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் அதில் பங்கு பெற்ற வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் விடுத்திருந்தார். அதே போல இன்னும் அரசு உத்தியோகத்தர்களுக்கான பல படைப்பாக்க போட்டிகள் இருக்கிறது, பாடசாலை மாணவர்களுக்கான போட்டிகள் இருக்கிறது. அதே நேரத்தில் பட்டிமன்றங்களை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். இன்னும் பல நிகழ்வுகள் இந்த வருடத்தில் இடம்பெற இருக்கிறது. எனவே அந்த நிகழ்வுகள் அத்தனையும் சிறப்பான முறையில் நடத்தி முடிப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகள் தேவை என்று சொல்லியிருந்தார். அதே போல புதிதாக பணிகளை இணைந்திருக்கக்கூடிய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தினுடைய மாகாண பணிப்பாளர் எங்களுடைய கலை சார்ந்த நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக நடத்துவதற்கு தன்னால் இயன்ற முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கி எங்களுக்கு அனுமதியை தருவது மிக சுதந்திரமாக நாங்கள் பணியாற்றுவதற்கு சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லியும் அவருடைய கருத்தில் சொல்லியிருந்தார். எனவே ஒவ்வொரு கலைஞர்களும் இங்கே உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும், இந்த பயணம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கலைஞர்களிடம் கேட்டிருந்தார். முதல்லையே இளங்கலைஞர் விருது பெற்ற கிலசன் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். உரிய நேரத்தில் உரிய காலத்தில் கிடைக்கின்ற விருதுகள் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இன்றைய தினத்தில் இளங்கலைஞர் விருது கிடைத்தது எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் எங்களுடைய நாவிதன்வெளி பிரதேசத்துக்கான கலாச்சார உத்தியோகத்தர் திருமதி நகுலா அவர்களையும் ஞாபகப்படுத்தி இருந்தேன். அதே போல எங்களுடைய பிரதேச செயலாளர் அதே நேரத்தில் முன்னாள் பணிப்பாளராக இருந்து ஓய்வு பெற்று சென்ற திரு சரவணமுத்து நவநீதன் அவர்களுடைய காலப்பகுதியில் தான் இந்த விருதுகளுக்கான தேர்வுகள் நடைபெற்றிருந்தது. எனவே அவரை ஞாபகப்படுத்தி அதே நேரத்தில் இப்படி கலைஞர்களை ஒன்றாக அழைத்து சென்றது மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று சொல்லியிருந்தேன். காரணம் எங்களுக்கு சிலரை தெரியும், ஏற்கனவே அறிமுகமானவர்கள், ஆனால் பலருடைய முகங்கள் ஏற்கனவே தெரியாத முகங்கள். எனவே அப்படியான பல கலைஞர்களை இந்த இடத்தில் ஒன்றாக சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. எல்லோரும் ஒன்றாக பயணிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருந்தது. இன மத பேதங்களை கடந்த கலைஞர்கள் என்ற அடிப்படையில் ஒற்றுமையாக பயணிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. எனவே இனிவரும் காலங்களில் இன்னும் சிறப்பாக நாங்கள் இந்த கலைத்துறையில் பயணிப்பதற்கான ஒரு உத்வேகத்தை இந்த விருதுகள் கொடுத்திருக்கிறது. எனவே மிகச்சிறப்பாக எங்களை அழைத்து சென்ற உங்களுக்கும் நன்றி என்று சொல்லி தௌஃபிக் சாருக்கு நன்றி சொல்லி விடைபெற்றிருந்தேன். அதற்கு பிறகு ஒவ்வொரு கலைஞர்களும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்றத இந்த காணொலியில பார்க்க போறோம். என்னுடைய மாலை வந்தனங்கள் வாக்கு நினைவுபடுத்தின எனக்கு நான் எமோஷனல் ஆயிடுவேன். ஏன்னா எனக்குள்ள வாசிப்பு, எழுத்து, ஆற்றல், கவிதை எல்லாமே தந்தது அவர் தான். சின்ன வயசுல இருந்து அதுக்கான ஏற்பாடு தந்தது, வாய்ப்பு தந்தது எல்லாமே அவர் தான். அவரை கட்டாயம் இந்த இடத்தில் நினைவு கூர்ந்து இந்த இளம் கலைஞர் விருது அறிக்கட்டும், வித்தகர் விருது அறிக்கட்டும், நூல்களுக்கான விருது அறிக்கட்டும், இந்த எல்லாவற்றையும் இந்த அம்பாறை மாவட்டத்திலிருந்து இவ்வளவு பேர் பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்றது எங்களுடைய மாவட்டத்துக்கு பெருமை. அது கலை சார்ந்து கலாச்சாரம் சார்ந்து பாப்பா இருக்கிற காலகட்டத்துல இருந்து தௌஃபிக் சார் எனக்கு நல்லா தெரியும். என்ன அடிக்கடி அவர் வீட்டுக்கு பாப்பாவை சந்திக்க வருவார். அப்போ என்னுடைய பாடசாலை காலத்துல இருந்து நான் அவரை பாக்குறேன். அதே இளமை துடிப்போட, அதே ஆற்றலோட இன்றைக்கும் அவர் இயங்கிட்டு இருக்கார். இத்தனை கலைஞர்களை ஒன்று கூட்டிக்கிட்டு இருக்கார். அவனையும் எடுத்துட்டு போய் ஒரு நிகழ்வுக்கு இப்படி எடுத்துட்டு போறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு அசாத்தியமான ஒரு செயல்தான். ஒரு தலைமைத்துவம் சரியாக இருக்கின்ற பட்சத்துல மட்டும்தான் இது இப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை ஏற்படுத்தி தந்ததுக்கும் அவருக்கு எங்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் எல்லார் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்றேன். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கடமையாற்றுகின்ற அன்புக்குரிய சஞ்சீவி சிவகுமார் சார் அவர்களை இந்நிகழ்வு தொடர்பாக, இந்த பிரயாணம் தொடர்பாக அவர் சில வார்த்தைகள் கூறுமாறு அன்போடு அழைக்கிறேன். கலை பயணத்திலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த விழாவிலே கலந்து வீடு திரும்பி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்துக்கான வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு, நமது கலைப்பயணம் நீண்ட கால பயணம் என்று நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் திருவாளர் தௌஃபிக் அவர்களுடன் இது ஒரு பல தடவைகள் நாங்கள் இப்படியான ஒரு ஒன்று கூடல்களே, கலைஞர் ஒன்று கூடல்களிலும் பல தடவைகள் சந்தித்திருக்கிறோம். அதே போல கல்முனை பௌர்ணமி கலை விழாக்களிலும் அவர் அவ்வளவு தூரம் இருந்து அந்த இரவு வேளையிலும் ஏறக்குறைய நிகழ்வு முடியும் வரைக்கும் கலந்து கொண்டு நான் சில வேளைகளில் யோசிப்பது உண்டு. அவருடைய நாளாந்த கடமையை முடித்துக் கொண்டு இரவு நேரமும் இந்த கலை இலக்கியத்துக்காக அவர் பங்களிப்பு செய்கிறார் என்றதை நான் நினைத்துக் கொள்வது உண்டு. இவ்வாறாக ஒரு மாவட்ட
கலாசார உத்தியோகத்தர் இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே அதனை நாம் சிறந்த முறையில பயன்படுத்தணும். கலையை பொறுத்தவரையிலையும் இலக்கியத்தை பொறுத்தவரையிலும் நாம் செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. நம் அடித்தளமான ஒரு நிகழ்வுகளில் இருந்து நாம் அடுத்த பாய்ச்சலுக்கு இந்த கலையை கொண்டு செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை முழு பேரும் சேர்ந்து செயற்பட வேண்டும். பல்வேறுபட்ட இனக்குழுமங்களின் கலைகள் வெளிப்பட வேண்டும். இஸ்லாமிய கலை நிகழ்வு ஒன்று இன்று அரங்கேறியது மிக மகிழ்ச்சியை தந்தது. அது போல சிறிய சிறிய இனக்குழுமங்கள் நமது அம்பாறை மாவட்டத்திலே நிறைய இருக்கின்றன. தமிழர்களையும் சிங்களவர்களையும் தவிர இஸ்லாமியர்களுடைய கலைகளையும் தவிர இன்னும் சில சிறு குழுக்களுடைய பரங்கியர், அதே போல தெலுங்கு பேசுகின்ற புலவர்கள் இவர்களுடைய கலைகளையும் நாம் வெளிக்கொணர வேண்டும். அந்த கலைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது நமது பிரதேசத்துக்கான சொத்து என்பதனையும் நாம் மதித்து அதனை முன்கொண்டு செல்வதற்கு இந்த கலைஞர்கள் ஒன்று திரண்டு நிற்கின்ற போது அது சாத்தியமானதாக அமையும். இந்த வகையிலே நம்மோடு பயணித்த அனைவருக்கும் நன்றி. ஒரு பயண கலைப்பு இல்லாத வகையிலே நாம் ஒரு வகையிலே கலகலப்பாக இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கான ஒழுங்குகளை செய்தமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். கிழக்கு மாகாண கலைஞர் என்று மாறுபட்டக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தந்த நிகழ்வு இன்று நடைபெற்றிருக்கின்றது. அதற்காக கிழக்கு மாகாண சபை அலுவலர்கள் அனைவருக்கும், அதாவது கல்முனை செயலகத்திலிருந்து மாகாண சபை வரைக்கும் உள்ள அனைவருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்ப நடந்த இந்த நிகழ்ச்சி ஒரு மனத்தை மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கின்றது. நாங்கள் அனைவரும் சந்தோஷமாக ஒன்று கூடி பழைய புதிய இளம் கலைஞர்கள் அனைவரும் கைகோர்த்து இந்த ஒரு மாபெரும் பயணத்தை வெற்றியடைஞ்சி இன்னைக்கு வீடு திரும்பிக்கின்ற மகிழ்வோடு அம்பாறை மாவட்ட இயக்குனர் மிகவும் திறமையானவர். அவருடைய வழி நடத்தலிலே நாங்கள் இன்று பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். கல்முனை சாகரம் என்கின்ற ஒரு இசைக்கழகத்தை நாங்கள் உருவாக்கி அதிலே பல இளம் கலைஞர்களை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இலைமறை காயாக இருக்கின்ற இளம் கலைஞர்களை அறிமுகப்படுத்தி இன்று அவர்களை பிரபலியப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாம் பெருமைப்படுகின்ற விஷயம் என்னவென்றால், எங்களது இசைக்குழுவில் பாடிய ஒரு பாடகர் தான் இன்று தமிழகம் சென்று சரிகமப நிகழ்விலே தன்னுடைய திறமையை முழுமையாக வெளிக்காட்டுக்கு மாகாணத்துக்கு மட்டுமல்ல முழு இலங்கைக்குமே ஒரு தனி சிறப்பை பெற்றுத் தருவதற்கு போராடி கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே நாங்களும் கைகோர்த்து அவருக்கு ஆதரவளிக்க வேண்டியது நமது கடமை. தனிப்பட்ட கலைஞர்கள் தங்கள் திறமைகளை வெளிக்காட்டி கொண்டிருக்கின்ற வேளையிலே குழுக்களாக இயங்குகின்ற கலைஞர்களுக்கும் நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும். பிரதேச ரீதியாக மாதத்தில் ஒரு நிகழ்வை நாங்கள் இசைக்குழுவை தெரிவு செய்து நடத்தலாம். அதன் பின் மாவட்ட மட்டத்தில் ஒரு போட்டியையும் வைக்கலாம். அப்படி வச்சு நாங்கள் ஏதாவது ஒரு எதிர்கால திட்டங்களை வகுப்போம். உங்களோட கருத்துக்கு நன்றி. எனக்கும் ஒரு விருது கிடைத்தது, இளங்கலைஞருக்கான விருது. நீங்களும் முன்னப்பீங்க என்று சொல்லி என்னை ஞாபகப்படுத்தின எங்களோட புரதவுசர் அடிக்கடி என்று சொல்லுவார். ஏனென்றால் அந்த இலக்கிய உலகத்துக்கு பிரவேசித்ததுக்கு பிறகுதான் அரச சாகித்ய விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அழைத்து ஒரு விருதை தந்தது, கரிகால் சோழன் விருது என்று. இந்த இலக்கியத்தினூடாக பயணிக்கின்ற நேரங்கள் தான் நம்மட மன அழுத்தங்கள். தொடர்ந்து நான் துறைமுகத்தில் கொஞ்ச காலம் பணியாற்றியிருந்தேன். அங்க காசே காணலாம். ஆனால் இலக்கியத்துக்குள்ள நுழைந்ததுக்கு பிறகுதான் ஒரு மன அழுத்தத்திலிருந்து விடுதலையாகி இவ்வாறான கலைஞர்களோடு சங்கமித்து சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. பாடசாலையில ஆசிரியராகவும் கடமையாற்றி கொண்டிருக்கேன். இலக்கியத்தினூடாக இந்த சமூக நல்லிணக்கம்ங்கிற ஒரு விஷயத்தை நாம கட்டி எழுப்பலாம். உண்மையிலே தௌஃபீக் சார் அவர்கள் துடிப்புள்ள இளைஞர் போன்று அவர் காணுகின்ற நேரம் எல்லாம் கலையோடு மிக ஒன்றிட்டு வாழக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அதே போல நம்முடைய ஜவஹர் சார், இப்படி ஒவ்வொரு கலைஞர்களும் தங்களால் முடிந்த பங்களிப்பை செய்கிறார். கிழக்கு மாகாண சபையின் தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன உண்மையான கலைஞர்களை இனங்கண்டு அவர்களுக்கு வாழும் போது வாழ்த்தக்கூடிய அந்த வாய்ப்பை கிழக்கு மாகாணங்களுக்கு வழங்கி இருக்கிறது. சபையினுடைய தந்தை வந்திருக்கிறார் என்ற உடனே ஒரு சந்தோஷப்பட்டேன். ஏனென்றால் மிக வசீகரமான ஒரு குரல், ஒரு கந்தர்வ குரல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் குரல் இருக்கு. அவருடைய இசை வேறு, அவருடைய குரல் வேறாக நான் பிரித்து அந்த பாட்டை ஹெட்செட்ல அடிச்சு கேட்கிற வழக்கம். அவர் அப்படி மிக பெருமதியான ஒரு அவரும் ஒரு சொத்தாக நம்முடைய இலங்கை மண்ணை பிரதித்துவப்படுத்தி அங்கே அரங்கேற்றி கொண்டிருக்கிறார். பணி மேலும் சிறக்க அவர்களோடு நாங்கள் கைகோர்த்து தொடர்ச்சியாக இயங்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஓய்வு நிலை கலாச்சார உத்தியோகத்தராக இருக்கிற நண்பர் சாங்கமரியை சேர்ந்த எம்ஐஎம் அஷ்ரப் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் சொன்னார். இதுவரையும் கைகள் கட்டப்பட்ட ஒரு நிலையில என்று சொன்னால் எங்களுக்கு அரசு உத்தியோகத்திற்கான ஒரு போட்டியோட நான் பங்கு பெற்ற முடியாது.
கலாச்சார உத்தியோகத்தில் பங்கு பெற்ற முடியாத நிலைமை இருந்தது. எழுத்து இருந்தாலும் அது வெளிக்காட்ட முடியாத நிலைமை. அதே நேரம் மற்றவர்கள் ஊக்குவிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். நிறைய கலைஞர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று ஏற்பட்டது இன்றைக்கு. அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு. இஜாஸ் அவர்கள் அக்கரைப்பட்டு கலாச்சார மத்திய நிலையத்தினுடைய வளவாளராக கடமையாற்றுகின்றார். நல்ல ஒரு பயணம் இது. நான் சென்ற வருடம் பல்துறை கலைஞர் இளங்கலைஞர் விருது பெற்றிருக்கிறேன். டோபிக் சாரை எனக்கு கிட்டத்தட்ட சின்ன வயசுல இருந்து எனக்கு நல்லா தெரியும். ஒரு சின்ன ஒரு கவலை வர என்னண்டா, இது எப்படி எல்லாரும் இருக்கும், இதுல ஒத்த சித்தாக்கள் தான் திருப்பி உங்கள் காணப்படுறேன். இப்ப விருது எடுக்கிறார்கள் உண்மையா இத ஃபீல்டில் எல்லாரும் முன்னுக்கு வரணும். எல்லாரும் இது எடுத்துட்டு போய் வீட்டுல வைக்கிறதுல நம்மளுக்கு ஒருத்தர் வேலை இல்லை. ஆனா இது எடுக்கிற நாம இந்த சமூகத்துக்கு என்ன செய்யணும், இதுக்கு பிறகு நாம என்ன செய்யணும், நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட ராப்பகலாக சமூகத்துக்கு என்ன செய்யணும் என்று சொல்லி துடிப்பாக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனா எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் இந்த விருதோட மட்டுப்படுத்தி நிற்காம இனி எல்லாரும் இது தொடர்ச்சியாக ஒரு குடும்பமாக நாம செயற்பட வேண்டும் என்று சொல்லி விடைபெறும். நன்றி. நாடறிந்த அறிவிப்பாளர் ARM ஜிபி அவர்களுடைய சகோதரர் ARM நௌஃபில் அவர்கள் இங்கே ஊடகத்துறையிலே தம்பி கிளேசனோடு சேர்ந்து மீது பெற்றிருக்கிறார். அவர் மிக பிரயோகமிலே கலக்கி கொண்டிருக்கிற ஒரு அறிவிப்பாளர். எனக்கு பிடித்த ஒரு அவர் அறிவிப்பார் கிளேசன் வாய்ஸ் போல அவருடைய ஒரு வாய்ஸ் ஒரு வகையானது. மிக சிறப்பாக நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கக்கூடிய அந்த அன்புக்குரிய நண்பர் ARM நௌஃபில் அவர்கள், உங்களது குரல் மோசமாக இருந்தாலும் ஆனால் நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களது ஒரு சில வார்த்தைகளை கட்டாயம் நீங்கள் குறிப்பிட்டுதான் ஆக வேண்டும் என்று வானொலி ரசிகன் எங்க தௌபிக் சார் அவர் மட்டுமில்ல, அவருடைய மனைவியும் கூட நல்ல பணியை செய்து இன்று கலையை வளர்க்கின்ற ஒருவராக எமது பிராந்தியத்திலே, மாவட்டத்திலே, மாகாணத்திலே திகழ்கின்ற ஒருவர் எங்களுடைய தௌபிக் அவர்கள். அம்பாறை மாவட்ட கலாச்சார உத்தியோகத்தர். அவரோடு பயணிக்கின்ற எல்லோரும் ஒவ்வொரு துறையிலும் உச்சம் தொட்டவர்கள் என்று சொல்ல வேண்டும். இப்படியான பயணங்களை எங்களுக்காக வழங்கி இன்று உற்சாகப்படுத்தி இருக்கின்றார். அந்த அடிப்படையிலே இது எனக்கு ஒரு கண்ணி நிகழ்வாக அவருடைய தலைமையில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்கின்ற போதுதான் புரிகிறது இவ்வளவு காலமும் எத்தனை இடங்களுக்கு இவர் உங்களை போன்றவர்களை அழைத்து சென்றிருப்பார் என்று. அந்த அடிப்படையிலே இனிவரும் காலங்களிலும் இன்னும் பல நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடுகளையும் இவர் ஊடாக எங்களுடைய ஒத்துழைப்போடு அவர் செய்ய வேண்டும், அவரோடு நாங்கள் பயணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அந்த மண்டபத்திலே நினைத்திருந்தோம். இந்த பஸ்ஸிலே போகின்ற போது இந்த பஸ் கூட ஒரு மண்டபம் போல காட்சி தருகிறது, ஒரு அரங்கம் போல் காட்சி தருகிறது. இது வானொலி நிலையமாக இருக்கக்கூடாதா என்ற எண்ணம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வு இப்போது நேரடியாக சர்வதேசத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே குறுகிய வட்டத்துக்குள் நாங்கள் நின்று விடாது, இந்த தேசம் மட்டுமல்ல உலகெங்கும் கொண்டு செல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு அடிப்படையிலே இந்த நிகழ்வை இப்போது என்னுடைய கிளேசன் அவர்கள் நேரடியாக வழங்கி கொண்டிருக்கின்றார். அவருக்கும் நன்றி. இப்போது உங்களுக்கு தெரியும், இந்த நிகழ்வுக்கெல்லாம் வழிகோல் அமைத்த எங்களுடைய முன்னை நாள் மாகாண பணிப்பாளர் திருவாளர் சரவணமுத்து நவநீத அவர்கள் இங்கே வருகிறார். எப்போதும் எங்களோடு இணைந்து பயணித்த எப்போது எங்களால் மறக்க முடியாத ஒரு பணிப்பாளராக நாங்கள் அவரை பார்க்கிறோம். அந்த வகையில் உண்மையிலே எங்களுடைய அந்த விடயங்களை நாங்கள் பேசிக் கொள்ளுகின்ற போது இங்கே அவர் எங்களோடு இணைந்திருப்பது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நாள் நிகழ்வில் கலந்து கொள்ள இருந்தாலும் எதிர்மனசிங்கம் அவர்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டனால் அவனால் வர முடியவில்லை. ஆனால் வந்திருந்தால் இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இருந்தாலும் எங்களுடைய பயணத்தில் அவர் இணைந்திருப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அந்த வகையில் இப்போது இறுதிக்கு முதல் எங்களது ADS சுவாகர் சார் அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு முதல் இங்கே தம்பி சபேசன் அவர்கள் சர்வதேச மட்டத்திலே வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிற அந்த நிகழ்வு அங்கே இந்தியாவிலே இடம்பெறுகிறது. அவருடைய விருதினை பெறுவதற்காக பெறுகின்ற அவருடைய அப்பா அம்மா அவர்கள் சார்பாக அவருடைய அப்பா சுயித ராஜா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு மாவட்ட இணைப்பாளர் அவர்கள் என்னை அழைத்திருந்தார். மாகாண கல்விப்பணிப்பாளர் நமது கடிதம் ஒன்று வந்தது. நான் எதிர்பார்த்து விட மிகவும் சிறப்பான முறையில் இந்த பயணம் அமைந்திருந்தது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். காலை உணவு, மதிய உணவு, அதே நேரம் கலாச்சார நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்து வருகின்ற பொழுது மிகவும் பெருமைக்குரிய விடயமா இருக்கின்றது. இந்த இடத்துல ஒன்று குறிப்பாக சொல்ல வேண்டும்.
இதற்கு முதல் சபேசன் அவர்களுக்கு அம்பாறை மாவட்ட கலாச்சார உத்தியோகத்தர் அந்த நிலையத்தில் வைத்து ஒரு சான்றிதழ் ஒன்று வழங்கப்பட்டது. அதே போன்று தேசிய ரீதியிலே இளம் கலைஞருக்கான சிறந்த பாடலுக்கான தேசிய விருது தாமிர தடாகத்திலே வழங்கப்பட்டது. அதை கொண்டு இப்பொழுது இந்த பரிசை பெறுவதற்கு நாங்கள் இருவரும் வந்து அதை பெற்றுக்கொண்ட போது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கின்றது. ஆண்டவனோட ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய அரவணைப்பும் ஆதரவும் நிச்சயமாக தேவைப்படுகின்றது. மகன் சபேசன் அவர்கள் நான் நினைக்கிறேன் எல்லோரும் மனதிலும் இடம் பிடித்தவர். நான் அவருடைய ரசிகர். அவர் என்னோடு பல வருடமாக தொடர்பில் இருக்கின்ற ஒருவர். இப்போது எங்களோடு இணைந்திருக்கிற எங்களது முன்னேறால் மாகாண பணிப்பாளர் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஓரிரு வார்த்தைகள் கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா கலைஞர்களும் பாராட்டுக்கள். தொடர்ந்து எண்ணுங்கள், கலையை வளர்த்தெடுங்கள். கலை உங்களை நல்வழிப்படுத்தும். நன்றி. கலை பற்றி ஒரு வார்த்தையில் இரு வார்த்தையில் சொல்கின்ற விடயங்கள் அறிந்த நல்ல பேச்சாளர், வழி நடத்துகின்ற மாகாண பணிப்பாளர் முன்னையினால் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த சந்தர்ப்பத்திலே அவரிடமிருந்து விடைபெற வேண்டி இருக்கிறது. கல்முனையில ஒன்று நாவிதம்படியில் ஒன்று என்ன செய்யக்கூடிய ஒரு உத்தியோகர் அவர் இந்த நிகழ்வு தொடர்பாக ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அன்போடு இணைந்து பயணிக்கும் கலைஞர்கள் மற்றும் சக கலாச்சார உத்தியோகர்கள், பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் அனைவருக்கும் இவ்விடத்தில் எம்மை எந்த ஆபத்திலும் சிக்க விடாமல் இந்த நிகழ்விற்கு அழைத்து சென்று இந்த நிகழ்வு முடியும் வரை மிகவும் கண்ணியத்தோடு நடந்து கொண்டமைக்காகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். மேலும் தொடர்ந்து எங்களோடு எந்த தடங்களும் இல்லாமல் பயணிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. அத்தாளச்சிறை கலாச்சார உத்தியோகத்தர் ஜவுஹர் அவர்கள் இந்த நிகழ்வு தொடர்பாக உங்களிடம் உரையாற்றுவார். விருது பெற்றவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். மாகாணத்திலே கிடைக்கப்படுகின்ற விருதுகள் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. கிடைப்பதும் மிகவும் போட்டி கூட. எனவே நீங்கள் உண்மையிலே திறமைசாலிகள் என்றால் நாங்கள் கூற வேண்டும். அதற்காக வெளியேறிப்பவர்கள் திறமைசாலிகள் அல்ல என்று அர்த்தம் அல்ல. அதாவது நாங்கள் கோல் பண்ணதுக்குரிய தகுதி உங்கள்ட்ட இருந்ததால உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எதிர்வரும் காலங்களில் வெளியேறிக்கிறார்களும் கிடைக்கும். கலைகளுக்காக அர்ப்பணிக்கின்ற எங்களுடைய மாவட்ட கலாச்சார உத்தியோகத்தர் அவர்களுக்கு இறைவன் நீடித்த ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும். அவருக்கு சில டைம்ல பொறுமையும் கொடுக்கணும். நல்லா திருக்கோயில் பிரதேசத்திலே கடமையாற்றுகின்ற எங்களுடைய கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகத்தர் நண்பர் மதனசீலன் அவர்கள் இந்த நிகழ்வு தொடர்பாக ஒரு சில வார்த்தைகள். கலந்து கொண்ட அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களோட பயணம் இன்னோட முடியாமல் இனிவரும் காலங்களிலும் தொடரணும். அதுக்கு எல்லாரும் சப்போர்ட்டும் தரணும். மற்றது எங்களோட மண்ணின் மைந்தனவரால் இந்தியாவில் சரியாக போட்டு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இறுதி கட்டத்தில் இருக்கிறார். அவரை வெற்றி பெறுறதுக்கு எல்லாரும் அவர் ஒரு மிஸ்கால் கொடுத்து அவரை வெற்றி பெறணும் என்று வாழ்த்தி விடைகிறேன். நன்றி. இன்னும் ஒரு கலாச்சார உத்தியோகத்தர் தௌபிக் அவர்கள் இந்த நிகழ்வு தொடர்பாக உங்களது கருத்துக்களை சுருக்கமாக கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எமது கிழக்கு மாகாண பண்பாட்டு திணைக்களம் பல விருதுகளையும் கலைஞர்களை ஊக்குவிக்கின்ற பணிகளை பல வகையிலே செய்து கொண்டிருக்கின்ற அந்த வகையிலே வித்தகர் விருது, இளம் கலைஞர் விருது, அதே போன்று நூல் விருது என்று வழங்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் 2026 வித்தகருக்கு என்றும் இளங்கலைஞருக்கு என்றும் அதே போன்று நூல் விருதுக்கும் என்று கோல் பண்ணுகின்ற போது நாங்கள் கட்டாயம் எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்தவர்களையும் இந்த கலை பயணத்தில் இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக நான் நிந்தோர் பிரதேச செயலகத்திலும் அதே போன்று சாய்ந்தோர் பிரதேச செயலகத்திலும் கலாச்சார உத்தியோகத்தராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். எங்களுக்கு இந்த முறை 2 விருதுகள், சாய்ந்தோர் பிரதேசத்திலிருந்து ஒரு வித்தகர் விருதும், அதே போன்று சாய்ந்தோர் பிரதேசத்திலும் ஒரு இளங்கலைஞர் விருதும், அதே போன்று நிந்தோர் பிரதேச செயலகத்திலிருந்து எங்களுக்கு பிரதேசத்திலிருந்து ஒரு வித்தகர் விருதும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் பலர் இருக்கிறார்கள். அவர்களை இணைத்துக் கொண்டு இந்த பயணத்தை நாங்கள் தொடங்குவோம். இந்த மாகாண பணிப்பாளர் இருந்தவர்கள் நிறைய பேர் இந்த கலை இலக்கியத்தோடு தொடர்பட்டவர்கள். அதில் விசேடமா நாங்கள் சொல்லலாம் முன்னை நாள் மாகாண பணிப்பாளர் நவநீதன் அவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு கலை உணர்வு மிக்கதாக எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். அது எங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். நான் உதாரணத்துக்கு சொல்ல போனா, நாங்கள் அம்பாறையிலே ஆற்றுகைக்காரர்களுக்கான அதாவது உமன் டேஸ்ல நாங்கள் லேடிஸ் எல்லாம் இது பண்ணி அங்க அவங்களுக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு நாளை நாங்கள் தடுத்திருந்தோம். அந்த நிகழ்விலே கூட பணிப்பாளர் அவர்களோட சிங்கள பாடலை பாடினார். அவரோடு சேர்ந்து நானும் பாடினேன். அப்படி ஒரு பணிப்பாளர் இருக்கிற போதுதான் எங்களுக்கு ஒரு உற்சாகம் பெறும். சேர்ந்து அப்படியே போகின்ற இடமெல்லாம் கலைஞர்களை கட்டி கொடுக்கின்ற
நல்ல விடயங்களை பேசுகின்ற அப்படியான ஒருவர், அவருடைய தந்தை ஒரு கலைஞர், கூட்டு கலைஞர். புதிய மாகாண பணிப்பாளர் திருமதி மேனகா புதிக்குமார் அவர்கள் கூட நல்ல விடயங்களை சொல்கின்ற போது எங்களுக்கு ரைட் இது நல்ல செய்யுங்க என்று சொல்ற அந்த ஓட பண்பு ஊக்குவிக்கிற ஒரு மாகாண பணிப்பாளராக இருப்பது எங்களது கடமைகளை நாங்கள் செய்வதற்கு ஒரு உந்துதலாக இருக்கிறது. பணிப்பாளருக்கு மேலதிகமாக ஆளுநரின் உதவி செயலாளரும் கடமையாற்றுகிறார். அது நிறைய பேர் உங்களுக்கு தெரியாது. அப்படியே ஒரு திறமைசாலி என்பதனால் தான் அந்த நியமனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு நல்ல ஒரு இளம் வயதில் ஒரு திறமையான மாகாண கலாச்சார அறிவிப்பாளர் வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் என்பதை விட உங்களுக்கெல்லாம் அது ஒரு வரப்பிரசாதம் என்று கூறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர் சாய்ந்தமதுரை சேர்ந்த கலாச்சார உத்தியோக நண்பர் ஃபிர்தௌஸ் அவர்கள், தௌஃபீக் அவர்கள், நம்ம சொல்ல போனா எல்லாருக்கும் பெரிய கலாட்டு. ஒரு விஷயத்தை எடுத்தா தூங்கவே மாட்டாங்க. அதை முடிச்சு போட்டு ஆடித்து இன்னும் பாழமையில இருந்து 3 நாள் நான் களவடிச்சேன். 3 நாள் போகல. எப்படி போறேன் வந்து அங்க இருந்து படுத்து கிடந்து வீட்டை போகல. நான் இங்க வந்துட்டேன். இந்த 3 மாவட்டங்களையும் அம்பாறை மாவட்டம் திறம்பட இயங்குங்கிறத நான் கண்ட வகையிலே சொல்லி அதுக்கு காரணம் தௌஃபீக் போன்ற ஆகிய